ஜூலியன். இவரை பத்தி சொல்லணும்னா தன்னோட சுதந்திரத்தை ஒரு பெரிய கவசம் மாதிரி போட்டுக்கிட்டு சுத்துற ஒரு ஆளு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விளக்கப்பதிவுல இவரோட ரொம்பவே சுவாரஸ்யமான கதையை தான் அலச போறோம். இவரோட வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடத்தை கத்துத்தர போகுது. சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. ஜூலியன் கிட்ட யாராவது பேச ஆரம்பிச்சா முகத்துல ஒரு பெரிய தன்னம்பிக்கையான சிரிப்போடு அவர் சொல்ற முதல் வார்த்தை இதுவாத்தான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு பிம்பத்தை அவரு ரொம்ப கவனமா உருவாக்கியிருந்தாரு. அது வெறும் ஒரு போலி முகமூடிதான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது எப்படி சாத்தியம்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? அவர் போட்டிருக்க அந்த பலமான கவசத்துக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு தெரியுமா? அவருக்குள்ள ஒரு பெரிய பயம், ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு. அத மறைக்கிறதுக்காகவே அவரோட மனம் ஒரு பெரிய கண்ணாடி கோட்டையை உருவாக்கியிருந்துச்சு. அதாவது மத்தவங்க தன்னை ஏத்துக்கணும், தன்னை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான ரகசியமான ஏக்கம் அவருக்குள்ள இருந்துச்சு. உண்மையில சொல்லப்போனா அவரை சுத்தி இருக்கிற யாரை விடவும் அவருக்கு அந்த ஏக்கம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இவரோட காதல் உறவுகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரு ரிப்பீட் மோட்ல போட்ட மாதிரி ஒரே மாதிரியான ஒரு சுழற்சியில தான் நடக்கும். இத புரிஞ்சுக்க சமீபத்துல கிளாரா அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்ட் கூட அவருக்கு ஏற்பட்ட பழக்கத்தை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அவர் எப்படி திரும்ப திரும்ப ஒரே வலையில மாற்றாருன்னு இத பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். 3 வாரத்துக்கு எல்லாமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் கிளாரா அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நம்ம உறவு போயிட்டு இருக்கிற இந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அந்த ஒற்றை வாக்கியம் அது வரைக்கும் ரொம்ப அழகா போயிட்டு இருந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே தலைகீழ மாத்த ஆரம்பிச்சிடுச்சு. இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் கவனிங்க. கிளாரா அவர் மேல உண்மையான அன்பை காட்ட ஆரம்பிச்ச அந்த செகண்ட் ஜூலியனுக்குள்ள அப்படியே ஒரு ஸ்விட்ச் போட்ட மாதிரி ஒரு மாற்றம். உடனே அவங்க அனுப்புற மெசேஜ் எல்லாமே அவருக்கு மூச்சு முட்டுற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துச்சு. அவங்களோட அன்பு ஏதோ ஒரு பெரிய பொறி மாதிரி அவருக்கு தெரிஞ்சுது. சுருக்கமா சொல்லணும்னா கிளாரா அவரை முழுமையா விரும்ப தொடங்கின அடுத்த நொடியே ஜூலியனுக்கு அவங்க மேல இருந்த அத்தனை ஆர்வமும் காணாம போயிடுச்சு. அந்த வார கடைசியில ஜூலியன் தன்னோட ரொம்ப நெருங்கிய நண்பனான மார்க்கஸ் கூட ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ இந்த கிளாரா ரொம்ப என் பின்னாலேயே சுத்துறா, எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுதுன்னு ஜூலியன் புலம்ப ஆரம்பிச்சாரு. அப்போ மார்க்கஸ் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட காஃபி கப்ப கீழே வச்சுட்டு ஜூலியன் முகத்துக்கு நேரா ஒரு உண்மையை உடைச்சாரு. ஜூலியன், நீ ஒவ்வொரு முறையும் இதேதான் பண்ற. யாராவது உன்கிட்ட நெருங்கி வரும்போதெல்லாம் அவங்கள விட்டு ஓட நீயே ஒரு காரணத்தை தேடுற. நீ பொறுப்புகளை தவிர்க்கிற, ஒன்ன நீயே ஒரு கூட்டுக்குள்ள சுருக்கிக்கிற அப்படின்னு மார்க்கஸ் சொன்ன அந்த வார்த்தைகள் ஜூலியன் அப்படியே ஒரே வச்சிருச்சு. இங்கதான் 2 வித்தியாசமான பார்வைகள் நேருக்கு நேர் மோதுறத நம்மால பார்க்க முடியுது. தன்னிடம் ரொம்ப உயர்ந்த எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு ஜூலியன் தனக்குத்தானே ஒரு கதையை சொல்லிக்கிறாரு. ஆனா மார்க்கஸோ வெளியில இருந்து ஜூலியனோட செயல்களை பார்த்து நீ பொறுப்புகளை தவிர்த்துட்டு ஓடுறன்னு யதார்த்தத்தை அப்படியே சுட்டி காட்டுறாரு. நாம எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறதுக்கும் இந்த உலகம் நம்மள எப்படி பாக்குது அப்படிங்கிறதுக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். மார்க்கஸ் அப்படி சொன்னதும் ஜூலியனுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. உடனே தன்னை தற்காத்துக்க ரொம்ப வேகமா சத்தம் போட ஆரம்பிச்சாரு. ஆனா மார்க்கஸால ஜூலியனோட இந்த குருட்டு புள்ளிய, அதாவது பிளைண்ட் ஸ்பாட்டை ரொம்ப தெளிவா பார்க்க முடிஞ்சது. ஏன்னா ஜூலியன் சொல்ற எந்த சாக்கு போக்குகள் மேலயும் மார்க்கஸ்க்கு எந்த உணர்வுபூர்வமான பிணைப்பும் கிடையாது. ஒரு மனிதன் தன்னைத்தானே எப்படி எடை போடுறான் அப்படிங்கிறதுக்கும் உண்மையிலே அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறதுக்கும் இடையில இருக்கிற இந்த இடைவெளி நிஜமாவே ரொம்ப ஆபத்தானதுங்க. உண்மை சொல்லப்போனா இது ஜூலியனுக்கு மட்டும் இல்ல, நம்மள பலருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான். அன்னைக்கு நைட் தன்னோட கார்ல ரொம்ப இறுக்கமான மனசோட உட்கார்ந்திருந்த ஜூலியன் அடுத்த பல நாட்களுக்கு மார்க்கஸ் சொன்னதை நினைச்சு கோபத்திலே இருந்தாரு. ஆனா நாட்கள் போக போக மெல்ல மெல்ல ஒரு உண்மையை அவர் உணர ஆரம்பிச்சாரு. அவருக்குள்ள இருக்கிற சில பழக்க வழக்கங்கள் அவருக்கே தெரியாம அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் எப்படி ஆட்டி படைக்குது, அவரோட உறவுகளை எப்படியெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கசப்பான உண்மையை அவர் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க தொடங்கினாரு. சரி, இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. ஜூலியன் தன்னோட அந்த அமைதியான வீட்ல தனியா உட்காந்து யோசிச்சப்போ அந்த அமைதியில அவருக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை உரைச்சுது. அதாவது நெருக்கமா இருந்தா வந்துடுமோங்கிற அந்த பயம் அவரோட பலவீனம் கிடையாது, தன்னை பத்தி தனக்கே ஒரு புரிதல் இல்லாம இருக்கிறது. அதான் தன்னைத்தானே உணராத நிலை. அதுதான் உலகத்திலே ரொம்ப ஆபத்தான பலவீனம் அப்படிங்கறத அவர் ஆழமா உணர்ந்தாரு. தனக்கு எல்லாமே தெரியும் தனக்குத்தானே ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டதுனால அவரோட உண்மையான வளர்ச்சியை அவரே முழுமையா தடுத்து நிறுத்தியிருக்காரு. தான் வெளியில காட்டுற அந்த அதீத தன்னம்பிக்கை எல்லாமே ஒருவேளை நம்ம தோத்துருவோமோ இல்ல மத்தவங்க நம்மள நிராகரிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஆழமான பயத்தை மறைக்கிறதுக்காக
போட்ட ஒரு முகமூடிதான்றத அவர் இறுதியா உணர்ந்துகிட்டாரு. இத்தனை வருஷமா தன்னோட உறவுகள்ல ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தன்னை சுத்தி இருக்கிறவங்களே தான் குறை சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. சரியான நபர் ஒருத்தர் கிடைச்சா தனக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பங்களும் ஏதோ மேஜிக் மாதிரி சரியாகிடும்னு அவர் இவ்ளோ நாளா வெளியில தேடிக்கிட்டு இருந்த அந்த மாயைய இப்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த கசப்பான ஆனா உண்மையான யதார்த்தம் ஜூலியனை ரொம்பவே மாத்திடுச்சு. இறுதியா தன்னோட அந்த போலி தற்காப்பு கவசத்தை அவர் கீழே வச்சிட்டாரு. உங்கள நீங்களே தவிர்ப்பதை எப்போ நிறுத்துறீங்களோ அந்த நொடியிலேயே உங்களோட வளர்ச்சி தொடங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஜூலியன் விஷயத்திலயும் அதுதான் நடந்துச்சு. ஒரு நோட்புக் எடுத்தாரு. தனக்குள்ள உண்மையிலே என்ன பிரச்சனை இருக்குன்னு முதல் முறையா ரொம்ப ஆழமா ஆராயத் தொடங்கினாரு. தன்னோட வாழ்நாள்ல முதல் முறையா எந்த ஒரு ஈகோவும் இல்லாம தன்னை தற்காத்துக்க எந்த ஒரு போலி காரணமும் சொல்லாம சில ரொம்பவே கடினமான கொஞ்சம் அசௌகரியமான கேள்விகளை அவர் தனக்குத்தானே கேட்டுக்கிட்டாரு. இதுவரைக்கும் தனக்குள்ள இருக்குன்னு அவர் ஏத்துக்கவே மறுத்த அந்த வலி மிகுந்த பாதுகாப்பற்ற உணர்வுகளை இந்த கேள்விகள் ஒவ்வொன்னும் நேரா போய் தொட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அவர் அந்த நோட்ல பதில்களை எழுத எழுத பல வருஷமா அவரோட நெஞ்சுக்குள்ள இறுக்கி கட்டியிருந்த அந்த தற்காப்பு முடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவிழ ஆரம்பிச்சது. சுய விழிப்புணர்வு அப்படிங்கிறது எந்த குறையும் இல்லாத ஒரு பெர்ஃபெக்டான நிலை கிடையாது. அதை நம்மள நாமே ரொம்ப நேர்மையா கேள்வி கேட்கிற அந்த தைரியம்தான் அப்படிங்கறத ஜூலியன் முழுமையா உணர்ந்தாரு. கடைசியா உண்மையான மனித உணர்வுகளுக்கும் உறவுகளுக்கும் இடம் கொடுக்கற மாதிரி அவர் கட்டி வச்சிருந்த அந்த கண்ணாடி கோக்கையோட சுவர்கள் மெல்ல மெல்ல இடிஞ்சு விழத் தொடங்குச்சு. சரி, இந்த விளக்கப்பதிவோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். ஜூலியனோட இந்த கதை உண்மையிலே ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கத்துக் கொடுத்திருக்கு. இப்போ அந்த கண்ணாடிய அப்படியே நம்மள நோக்கி திருப்புவோம். உங்களை சுத்தி நீங்களே சில உணர்வுபூர்வமான சுவர்களை கட்டும்போது உண்மையிலே நீங்க எதை பாதுகாக்க முயற்சிக்கிறீங்க? எந்த மறைக்கப்பட்ட கோட்டையை பாதுகாக்க நீங்க இப்படி போராடுறீங்க? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுவர்களை உடைக்க இதுதான் சரியான தருணம். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான ஆழமான விஷயங்களை நம்ம அடுத்த விளக்கப்பதிவுல தொடர்ந்து பார்க்கலாம்.